அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலயபட்ச அமாவாசை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் வரும் அமாவாசை திதிகள் கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த திதி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிக அதீத சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையாக இதை முன்னோர்கள் சொல்லுவாங்க, கருதுவாங்க. ஆடி அமாவாசையும் ஒரு ஸ்பெஷல் தான். தை அமாவாசை, இந்த அதாவது புரட்டாசியில் மகாலயபட்சம் அமாவாசைன்னு சொல்லி இது மூணுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதாவது மறந்தவங்களுக்கு மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த திதியில் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த திதியை தான் நம்ம வருடம் வருடம் திதி கொடுக்கறதுக்கு தர்ப்பணம் கொடுக்குற நாளாக நம்ம எடுத்துக்குவோம் கணக்கில். ஸோ இந்த திதி பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமானது ஒன்று. கண்டிப்பாக பெரியவங்க இறக்குறவங்களுக்கு நம்ம திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமாக செய்யணும். இதை நிறைய பேர் அந்த டைம் நோட் பண்ணுறது மறந்துடுவாங்க. சில பேருக்கு அது தெரியாது, நோட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க, என்ன திதியில் இறந்தாங்க எந்த அப்படின்ற ஞாபகம் இல்லாதவங்க, எழுதி வைக்க மறந்தவங்க, அவங்க எல்லாருமே இந்த மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்தா அப்படின்னா மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதாவது பல தலைமுறைகளுக்கும் நம்ம திதி கொடுத்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும் இந்த அமாவாசை திதி, அதாவது மகாலயபட்சம் அமாவாசை திதியில். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் மகாலயபட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 நாள் தொடர்ந்து வரும். முடிவு அமாவாசை அன்னைக்கு. இந்த 15 நாளுமே முன்னோர்கள் நமது வீட்டில் நம்ம கூட இருப்பாங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதாவது அந்த உலகத்திலேருந்து இங்கே பித்திருக்கள் உலகத்திலேருந்து இங்கே வருவாங்க, நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னு. நம்ம வழிபாடு பண்ணுறதுனாலையும் அவங்களுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்குறப்போ அவங்க முழு மனதோட முழு திருப்தியோடு அந்த திதியை நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கறத எடுத்துக்கிட்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திதி தர்ப்பணங்களை கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும். யார் மறந்துருக்காங்களோ, அதாவது திதி கொடுக்காமல் இருக்காங்களோ எல்லாருமே செய்யணும். அப்படின்னா கணவரை இழந்த மனைவிகள் செய்யலாம். அதே மாதிரி அப்பா இல்லாத பசங்க குழந்தைங்க செய்யலாம், அம்மா அப்பா இருவரும் இல்லாதவங்க செய்யலாம். அப்படின்னு அவங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். இப்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னா, விரதமாக இருக்கணும் அப்படின்னா மதியம் வரைக்கும் சாப்பிடாம நம்ம காகத்துக்கு உணவு படைச்சிட்டு பெரியவங்களுக்கு நம்ம வீட்டில் படையல் போட்டு முடித்ததுக்கப்புறம் நாம் விரதத்தை முடிச்சுக்கலாம் எல்லாருமே. அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த அமாவாசை நாட்களில் ஒரு 4-5 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி கொடுங்க. இப்போது நிறைய பேர் ஜோதிடத்திட்ட போய் ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, பித்திருக்கள் தோஷம் இருக்குது, முன்னோர் சாபம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பரிகாரங்கள் இப்படி பண்ணணும் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இது எல்லாமே இந்த மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை திதிகளில் நம்ம அமாவாசை விரதத்தை கடைபிடித்து காகத்துக்கு உணவு படைச்சிட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நமக்கு படிப்படியாக குறையும். ஒரு வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4-5 குழந்தைங்க இருக்காங்கன்னா 4 பேர் நல்லா இருப்பாங்க, ஒருத்தவங்க மட்டும் ரொம்ப சிரமப்படுவாங்க. இதெல்லாம் அந்த கர்மா, பித்திருக்களோட சாபம், முன்னோர் சாபம், குலதெய்வ வழிவிடாதது அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம திதி கொடுக்கறதுனாலையும் இந்த மாதிரி நம்ம வழிபாடு பண்ணுறதுனால அது நமக்கு சரியாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை நாட்களில் வீட்டில் திதி கொடுத்துட்டு ஐயரை கூப்பிட்டு வீட்டில் திதி கொடுக்குறவங்க கும்பிடலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க கோவில்களில் நிறைய அதாவது நீர்நிலைகளில் கோவில்களில் நிறைய சிவன் கோவில்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு 4 பேருக்காவது உணவு தானம் வாங்கி கொடுங்க. சாப்பாடு உங்களால் என்ன சாப்பாடு முடியுமோ அதை வாங்கி ஒரு 4-5 பேருக்காவது சாப்பாடு கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வீட்டில் படையல் போட்டு காகத்துக்கு உணவு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகும். அப்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மறந்தவங்களுக்கு மகாலயபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமாவாசை திதியை கண்டிப்பாக எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. யாரெல்லாம் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, தடை ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க நிச்சயமாக நாளைக்கு
இந்த திதியை கொடுத்துருங்க. அக்டோபர் 2ஆம் தேதி 2024 வருது. ஸோ மறக்காமல் மகாலயபட்ச திதிக்கு எல்லாருமே பயன்படுத்தி செஞ்சுருங்க. அதே மாதிரி வருடந்தோறும் நாங்கள் திதி கொடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு திதி ஞாபகம் இருக்குது அப்படின்னு திதி கொடுக்குறவங்க இந்த திதிக்கு நீங்கள் எப்பவும் போல் எப்படி அமாவாசைக்கு விரதம் இருந்து சாமி கும்பிட்டு எல்லாம் செய்வீங்களோ அதை செஞ்சுருங்க. இது எதுவுமே கோவிலுக்கு போகிறது சிரமம், என்னால் வீட்டில் ஐயரை கூப்பிட்டு திதி கொடுக்கறது சிரமம் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க, கஷ்டம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செய்கிறீங்களோ அதை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் 12 மணிக்கு மேல் வரைக்கும் சாப்பிடாம இருந்துட்டு, என்ன சாதம் செய்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு போய் காகத்துக்கு வச்சுட்டு, உங்களுடைய கட்டை விரலும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து இப்படி பிடிச்சி, அந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரலுக்கு நடுவில் தண்ணி போகிற மாதிரி நீங்கள் நீர் விளாவுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு உருண்டை சாப்பாடு அதில் வச்சுட்டு இந்த 2 விரல்களையும் சேர்த்து பிடிச்சி அதற்கு இடையில் தண்ணீர் போகிற மாதிரி 3 முறை சுற்றி தர்ப்பணம் கொடுத்துட்டு சாப்பாடு நீங்கள் விரதத்தை முடித்து சாப்பிடுங்க. அதையும் நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அதையும் நம்ம முன்னோர்கள் எடுத்துக்குவாங்க. ஸோ நம்மளால் என்ன முடியுதோ அதை முழு சமர்ப்பணத்தோடு நம்ம கொடுத்து செய்யணும். அவங்க மேல் உலகத்துலேயும் நல்லபடியாக இருக்கணும், அவங்களுடைய ஆத்மா நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பரிபூரணமாக நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் திதி கொடுக்கறத செஞ்சுருங்க. நன்றி, வணக்கம்.